கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். But you, Lord, are a shield around me, my glory, the one who lifts my head high. ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே. ஆமென். நேற்றைய தியானத்தில் தானியேல் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று கூறுவதை பார்த்தோம். இன்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று விசுவாச அறிக்கை இடுகிறார். தானியேல் எந்த சூழ்நிலையில் அந்த வசனத்தை கூறினார் என்பதை குறித்து நேற்று தியானித்தோம். இன்று தாவீது என்ற சூழ்நிலையில் இந்த விசுவாச அறிக்கை இடுகிறார். இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இந்த சங்கீதத்தை தாவீது தனது மகன் அப்சலோம் தனக்கு விரோதமாக எழுந்தபோது எழுதினார். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடின சங்கீதம் என்று இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, எல்லாம் அவருக்கு இழந்து போன மாதிரி இருந்தபோது, அவமானம் நேரிட்டு தலையை கவிழ்த்து கொண்டு, மனிதர் உதவி இல்லாத நேரத்தில் அவர் பாடிய விசுவாச வார்த்தை தான் இன்றைய தியான வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று பரிபூர்ண விசுவாசத்துடன் அறிக்கை இடுகிறார். நீர் என் கேடகம். இங்கு கேடகம் என்கிற போது எல்லா திசையிலும் பாதுகாப்பு என்ற பொருள். மனிதர், நிலைமை, சூழல் எதுவும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனால் தேவன்தான் நமக்கு முழு பாதுகாப்பையும் கொடுக்க முடியும். நீர் என் மகிமை. மகிமை உலகம் கொடுப்பது அல்ல, தேவன் அருகில் இருப்பதே நமக்கெல்லாம் மகிமை. தேவனோடு உள்ள ஆத்ம நட்பு, மதிப்பு, கண்ணியம்தான் நமக்கு மகிமையை கொண்டு வரும். நீர் என் தலையை உயர்த்துகிறவர். மனுஷர்கள் நம் தலையை குனிய வைக்கலாம், சூழல் தலையை குனிய வைக்கலாம், அவமானப்படுத்தி நம்மை தலை குனிய செய்யலாம். நஷ்டம், நோய், மறுப்பு, துரோகம், இதனால் நாம் வேதனையில் தலை குனிந்து இருக்கலாம். ஆனால் தேவன்தான் தலையை மீண்டும் உயர்த்துபவர். உயர்த்துவது என்பது ரீஸ்டோர், ஆனர், லிஃப்ட், ப்ரமோட். இதுதான் நம் தேவாதி தேவன் நமக்கு செய்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீதக்காரனின் உறுதியும் நம்பிக்கையும் நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படியே யோசிச்சு பாருங்க. தேவன் நமக்கு எல்லா பக்கத்திலும் பாதுகாப்பாக, ஷீல்டாக இருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிய வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும்
கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சங்கீதக்காரன் உறுதியளிப்பதை சங்கீதம் 84:11 வாசிக்கிறோம். மகிமை தேவனிடத்திலிருந்து வருகிறது, மனித சான்றிதழ் அல்ல. இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று யோபு 22:29 வாசிக்கிறோம். உங்களை யாரும் ஒடுக்கும் போதும் தாழ்த்தும் போதும் தேவன் உங்களை பாதுகாத்து உங்கள் தலையை உயர்த்துவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று கூறியிருப்பதை 1 சாமுவேலின் புத்தகம் 2 அதிகாரம் 8 மிக தெளிவாக வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் கிரைசிஸ் சாங். ப்ராப்ளம் இருப்பினும் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த். வெளியில் எதிரிகள், உள்ளே குழப்பம். ஆனால் தாவீது ஆனாலும் என்று ஆரம்பிக்கிறார். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் விசுவாச ரகசியம். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் நாம் செயல்பட வேண்டும். God is our shield, that is protection. For David, it was physical enemies. For us, spiritual, emotional, mental attacks. But God's shield 360 degree, seen and unseen. Do you believe this? God is our glory, that is identity. Not job, not people, not status, not titles. God Himself is the value and dignity. Glory is not what we earn, but what God gives. God lifts our head, that is restoration. Shame to honor, failure to future, tears to testimonies. God alone raises. This verse teaches us that God is our shield, our glory, and the one who lifts our head. No matter what situation tries to push us down, God Himself protects us, defines our value, and restores our honor. Our help, dignity, and promotion come from His alone. சுருக்கமாக சொல்வதானால், நமக்கு பாதுகாப்பு தேவன், கண்ணியம் தேவன், உயர்வு தேவன். மக்களிடமிருந்து நம் தலை உயர்வு வராது, உலகத்திலிருந்து உயர்வு வராது, தேவனிடமிருந்து தான் உயர்வு வரும். எந்த நிலையும் உங்களை தாழ்த்தினாலும் தேவன்தான் தலையை மீண்டும் உயர்த்துகிறவர் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிந்து நன்றி கூறுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீரே எங்கள் கேடகம், எங்கள் பாதுகாப்பு, எங்கள் மகிமை. மனிதர் தாழ்த்தினாலும் சூழ்நிலை சோதித்தாலும் நீர் எங்கள் தலையை உயர்த்துகிறவர் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களை காக்கும் வல்லமை உம்மிடத்தில் மட்டும்தான் உண்டு என்பதையும் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். அணு தினமும் எங்களுக்கு கேடகமாக இருந்து உமது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.